அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு யுத்த சூழல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் ஏன் பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு சென்றார்? எப்ஸ்டைன் ஃபைலுக்கும் இந்த இஸ்ரேல் பயணத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? உண்மையில் பிரதமர் மோடி அவர்கள் அங்கே கௌரவிக்கப்பட்டாரா? உலக அளவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள், பார்வையாளர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? இந்தியாவை அவமானப்படுத்தக்கூடிய வேலையை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறதா? இஸ்ரேல் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நெதன்யாஹு ஒரு அரசியலை செய்வதற்காக மோடியை கட்டாயப்படுத்தி வரவழைத்தாரா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழும்பி இருக்கிறது. பிரதமர் மோடி அவர்களுடைய இஸ்ரேல் பயணத்தில் பார்ப்போம் காணொலி. பிரதமர் மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக இஸ்ரேலுக்கு போனாரு. இந்த கால சூழ்நிலை நமக்கு தெரியும். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு போர் பதட்டம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமை இப்ப இருந்துட்டு கொண்டிருக்கிறது. எந்த நேரம் வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இப்ப நிலவிக் கொண்டிருக்கிறது. 2 மிகப்பெரிய போர் கப்பல்கள், ஆப்ரஹாம் லிங்கன், ஜெரால்டு ஆர்ஃபோர்ட் அப்படிங்கிற 2 போர்க்கப்பல்களை நிலைநிறுத்தி இருக்கிறது. எப்போ வேண்டுமானாலும் தாக்குதல் நிகழ்த்தலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்த யுத்தத்தில் முக்கிய ஒரு பங்குதாரராக இருக்கக்கூடியவர் இஸ்ரேல். அதாவது இஸ்ரேலினுடைய அபிலாசைகளுக்கு, இஸ்ரேலினுடைய ஆசைக்கு ஏற்றாற்போல் தான் அமெரிக்கா ஈரானை அடிப்பதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹுவை எட்டி பார்ப்பதற்கு உலக தலைவர்கள் தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்த பாலஸ்தீனம் இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த போர், அங்கே இருக்கக்கூடிய மக்களை 58,000 குழந்தைகள் உட்பட மக்களை கொன்றொழித்தது இஸ்ரேலு. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் மீது தாக்குதல் இதெல்லாம் நடத்தப்பட்ட பிறகு உலகத் தலைவர்கள் எல்லாம் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹுவோடு கைகுலுக்குவதை மறுத்து வருகிறார்கள். அந்த நாட்டுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்கிறார்கள். ஏன்னா அந்த கரையும் தங்களோடு படியும், அந்த இரத்தக்கரை எங்களோடு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஏன் அங்கு சென்றார் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழும்பியிருக்கிறது. இதில் தான் ஒரு அச்சுறுத்தல் எப்போதுமே நம்முடைய பிரதமர் மோடியை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுந்திருக்கிறது. என்ன கேள்விகள், எதனால் எழுக்கிறது அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே அமெரிக்காவோடு ஒரு ஒப்பந்தத்தை மோடி அவர்கள் போட்டிருக்கிறாரு, வர்த்தக ஒப்பந்தம். அதில் அமெரிக்காவுக்கு 0% வரி, அவர்கள் என்னத்தை வேணாலும் இறக்கலாம், எந்த குப்பையை வேணாலும் இங்கே இறக்குவாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இப்போது இருக்கிறது. அந்த ஒப்பந்தம் அதைத்தான் சொல்கிறது. $500 பில்லியன் அவர்களுடைய இறக்குமதி உயரும் அப்படிங்கிறது சொல்கிறது. இந்த அளவிற்கு ஒரு நாட்டை காவு கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு எப்படி துணிந்தார் அப்படிங்கிற கேள்விகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடியது எப்ஸ்டைன் ஃபைலில் வசமாக இவர் சிக்கிக்கொண்டார். அதை வைத்துத்தான் இவரை பிளாக்மெயில் பண்ணக்கூடிய வேலைகளை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு தெரியும். அது தொடர்ச்சியாக ஒரு விமர்சனத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இப்போது இஸ்ரேலுக்கு பிரதமர் மோடி அவர்கள் போயிருக்கிறார். ஏற்கனவே 2018 ஒரு முறை இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்டார் மோடி அவர்கள். அதில் எப்ஸ்டைன் ஃபைலில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், எங்களுடைய வார்த்தையை கேட்டு தட்டாமல் போய் அவர் நடனமாடி பாட்டு பாடி வந்ததுனால இந்த பயணம் வெற்றிகரமாக அமைந்தது அப்படிங்கிறத எப்ஸ்டைன் ஃபைல் சொல்லுது. அப்போ ஒரு நிர்பந்தம் ஏற்கனவே இருக்கிறது. இஸ்ரேலுக்கு பிரதமர் மோடியை கொண்டு நிறுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நிர்பந்தத்தினுடைய அடிப்படையில் தான் 2018 வருஷம் மோடி அவர்கள் அங்கே போனார். இப்போதும் போயிருக்கிறார். அதாவது அங்கே போனது பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ஒரு சின்ன நாடு, தொழில்நுட்பத்தில் ஆஹா ஓஹோன்னு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி கடந்த ஆண்டு நடந்த அந்த யுத்தத்தில் 12 நாள் தாக்குதலில் இஸ்ரேலினுடைய அந்த பேரெல்லாம் நொறுங்கி போச்சு. இஸ்ரேலினுடைய இந்த பம்மாத்துக்கள் எல்லாமே எடுபடாமல் போய்விட்டது. அவர்களுடைய ஆயுதங்களை எல்லாம் அடித்து நொறுக்கக்கூடிய வேலையை ஈரான் பண்ணுச்சு. அதற்கு பிறகு அவர்கள் வெளியில் அவர்களுடைய ஆயுதங்களை விற்பதற்கான ஒரு முக்கியமான அந்த பிடிமானமே தளர்ந்து போயிட்டது. ஏன்னா இவர்களுடைய ஆயுதங்கள் பலமானவை, ரொம்ப தொழில்நுட்பம் வாய்ந்தவை இப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும்போது தான் வெளிநாடுகள் அவர்கள்ட்டேருந்து ஆயுதம் வாங்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்யும். இப்போ இதில் எல்லாமே சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு.
இப்போ நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு போயிருக்கார். அப்போ குறிப்பாக ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்து அந்த நாட்டுக்கு போகும்போது அந்த நாடு வந்து அவரை வரவேற்கும். நாட்டினுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான், வரவேற்பின் பேரில் தான் அவர் வந்து அழைக்கப்படுவார். இங்கே அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த இதில் இஸ்ரேல் நாட்டினுடைய கோரிக்கையை ஏற்று அவர் வரல, நெதன்யாவினுடைய அழைப்பை ஏற்று அவருடைய விருந்தினராகத்தான் மோடி அவர்கள் போயிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இது மிகப்பெரிய அவமானகரமாக இந்தியாவுக்கு இருக்கிறது. இந்தியாவுக்கு மட்டுமல்ல, மோடிக்கும் வந்து இது அவமானம். ஆனால் மோடி அவர்கள் இதை எப்படி இது பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா ஒரு சின்ன சின்ன நாடுகளுக்கும் போய் அவார்டை வாங்கிட்டு வரக்கூடிய வேலையை தான் இவர் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறார். நம்ம பிள்ளைகளை அனுப்பி விடுவோம்ல, ஸ்டேஜில் போய் ஏதாவது பிள்ளை வந்து ஒரு ப்ரைஸை வாங்கிட்டு வந்தால் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த ஒரு மனநிலைக்கு இப்போது தள்ளப்பட்டிருக்கிறார். அது ஒரு மோசமான மனநிலை தான். ஒவ்வொரு நாடுக்கும் போய் ஒரு பதக்கத்தை வாங்கிறது, அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய சங்கி ஊடகங்கள் எல்லாம் பெரிய பேராக ஆக்குறது. இங்கேயும் ஒரு பதக்கம் கொடுத்துருக்குறாங்க. சரி, இங்கே வந்து பிரதமர் மோடி அவர்கள் போகும்போது அவரை வரவேற்க இஸ்ரேல் பிரதமர் வந்திருக்கிறாரு. இஸ்ரேல் பிரதமருடைய மனைவி சாரா வந்து வந்திருக்கிறாங்க. சாரா வந்து காவி உடை தரித்து வந்திருக்கிறார். இதை தான் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். நீங்களும் படுகொலை செய்கிறீங்க, நாங்களும் படுகொலை செய்கிறோம் அப்படிங்கிறதுடைய வெளிப்பாடா, இல்லைன்னா மோடி அவர்களை இங்கே பாருங்கள் நானும் சங் பரிவார் தான், சங்கி தான் அப்படிங்கிறத உற்சாகத்தோடு சொல்வதாக இதை நம்ம பார்க்க வேணுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா நெதன்யாஹு அவர்கள் வந்து அந்த உடையை வந்து காட்டி கொடுக்குறாரு மோடியிட்ட. அப்படிப்பட்ட இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்த பிறகு நெதன்யாஹுவோட விருந்து வந்து சாப்பிட்ருக்கிறாரு. இதுதான் நிகழ்ச்சி நிரல். இதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறாரு மோடி அவர்கள். அந்த பாராளுமன்றத்தில் இவருடைய பேச்சை அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே புறக்கணிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் உறுப்பினர்களை, பாராளுமன்ற உறுப்பினர்களை சேர்த்து வச்சு தான் இந்த கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கிறது, இந்த நாடகம் வந்து நடைபெற்றிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற அந்த இருக்கைகள் எல்லாமே காலியாக கிடந்திருக்கிறது அப்படிங்கிறத வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கிறது. அதாவது தீவிரவாதத்தை ஒழிக்கணும், அழிக்கணும். தீவிரவாதம் வந்து ஒற்றுமைக்கு மிகப்பெரிய குந்தகம் விளைவிக்கக்கூடியது, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கிறாரு. இஸ்ரேல் பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழுதுனதில்லை. இஸ்ரேல் வந்து 58,000க்கும் மேற்பட்ட மக்களை, ஜனங்களை வந்து கொன்று ஒழித்தது. அப்போ அதற்கு பேர் என்ன? அதற்கு பேர் தீவிரவாதம் இல்லையா? இப்போது நமக்கு வந்தால் மட்டும்தான் ரத்தமா, அவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழுதில்லை. இதில் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கிறது. 2 மிக மிக முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போது அங்கே வந்து இருக்கக்கூடிய அரசு வந்து காபந்து அரசுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 120 பாராளுமன்ற இடங்கள், அதில் 61 இடங்கள் வந்து இவர்களுக்கு தேவை அதிகாரத்தோடு இருக்கிறதுக்கு. ஆனால் இவர் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் 41 இடங்கள் தான் இருக்கிறதாக சொல்கிறாங்க. மற்ற கட்சிகளுடைய ஆதரவோடு தான் இருந்துகிட்ருக்கிறாங்க. ஏற்கனவே நெதன்யாஹுவினுடைய பேரில் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, உச்சநீதிமன்றத்தில் அது வழக்கில் இருக்கிறது. அமெரிக்கா ஏற்கனவே கேட்டுக்கொண்டதனுடைய அடிப்படையில் அந்த வழக்குகளை வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் அக்டோபர் மாதம் ஒரு எலெக்ஷன் வருகிறது, அங்கே நாடாளுமன்ற எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் வந்து இவர் எப்படியாவது வெற்றி பெறணும், அதற்கான பொம்மாத்து வேலைகளை எல்லாம், நாடகங்களை எல்லாம் நெதன்யாஹு அரங்கேற்றி இருக்கிறார். ஏற்கனவே வந்து இந்த யுத்தம் மூலமாக அங்கே படு வீழ்ச்சியை சந்திச்சிட்ருக்கு. இஸ்ரேலினுடைய பேரே கெட்டு போயிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய நாடுகளோட ஒரு இணக்கத்தை மேற்கொள்ளாமல் அந்த நாடுகளை ஒரு எதிரியாக பாவித்து ஒரு பிரச்சனையை மோதலை உருவாக்கக்கூடிய வேலையை வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மோடி அவர்களை கொண்டு போய் அங்கே படங்காட்டக்கூடிய வேலையை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொன்று, பல்வேறு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாக இருக்கிறது. இப்போ ஒப்பந்தம் போடுறது ஒரு ஃபேஷனாக இருக்குது இந்திய அரசாங்கத்திற்கு. அது எப்படின்னு சொன்னால், இந்த இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு 0% வரி, அதாவது தடைகளற்ற ஒப்பந்தம், எந்த தடையும் கிடையாது, எதையும் கொண்டு இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை இப்போது இஸ்ரேலுடனும் அது போட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போது வந்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. இந்த கடந்த ஆண்டு நடைபெற்ற யுத்தத்துக்கு பிறகு இஸ்ரேலினுடைய ஆயுதங்களை வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அதெல்லாமே வந்து பழைய ஜாமான் கடைக்கு போகக்கூடிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. வசமாக நம்முடைய மோடி அவர்கள் சிக்கி கொண்டார். அவரை கூட்டுட்டு போய் அவருடைய தலையில் இதெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற
தகவல்கள் தான் வெளியாகி கொண்டே இருக்கிறது. எப்படின்னு சொன்னால், இந்த பிஸ்கட்டை காட்டி கிட்னியை பிடுங்கக்கூடிய வேலை உண்டுல்ல, அதைத்தான் இப்போது இஸ்ரேல் வந்து செய்திருக்கிறது. நம்முடைய எதிர்காலத்தை பாழாக்கக்கூடிய வேலையை மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஈரான் வந்து கடந்த முறை அடித்த அடியில் வந்து இஸ்ரேலுடைய அயன் டோம் இது எல்லாமே வந்து வேலைக்காகாது அப்படிங்கிற ஒரு நிலை, ஒரு பேசுபொருள் தான் இன்றைக்கு உலக நாடுகள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை விட ஒரு நுட்பம் வாய்ந்த ஆயுதங்களை தான் இன்றைக்கி வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. அது இந்தியாவிலே இருக்கிறது, இந்தியாவே தயாரித்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இஸ்ரேலோடு இவர்கள் வந்து பல்வேறு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறாங்க. அதில் ஆயுதங்களை பொறுத்தளவில் அயன் டோம், ஈரான் வந்து தாக்கி சின்னாபின்னமாக்கிய அந்த அயன் டோம், அயன் பீமு, கோல்டன் ஹரிசான் அப்படின்னு சொல்லி வான்வெளி பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி, ஏஐ தொழில்நுட்பம், இதில் எல்லாம் அவர்கள் வந்து இன்னும் உள்ளால் வந்து புக போகிறாங்க. ஏற்கனவே தெரியும் அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி. அவனுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கறந்து கொண்டு போவார்கள். அது வந்து உலகளவில் நமக்கு ராஜதந்திர ரீதியாகவும் பெரிய பாதிப்பாக அமையும். நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு, நம்முடைய என்னென்ன விஷயங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத உளவு பார்த்து எடுப்பதற்கும் இஸ்ரேல் நிச்சயமாக வேலை செய்யும். அதாவது நம்மளே போய் படுகொலியில் விழக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அதுதான் இப்போது நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான விஷயம். இன்னொன்று வந்து ட்ரம்ப்பு சொல்லி இவர் போனாரா, இல்லைன்னா நீங்கள் வாங்க ட்ரம்ப்பை சமாதானப்படுத்தக்கூடிய வேலையை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பிரதமர் கூப்பிட்டதுனால இவர் போனாரா, இல்லைன்னா எப்ஸ்டீன் ஃபைலில் இருக்கக்கூடிய உங்களுடைய அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாம் வந்து வெளியாகும், அதை வந்து நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொன்னதுனால வந்தாரா? ஏற்கனவே நமக்கு தெரியும் ஹர்தீப் சிங் பூரி அவர் வந்து எப்ஸ்டீனை வந்து பல முறை சந்தித்தார். இப்போ பல்வேறு திடுக்கிடக்கூடிய தகவல்கள் வந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. பூரியினுடைய மகள் வந்து நிறுவனங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே முதலீடு, அவங்க பண்ணக்கூடிய தொழில், அதன் மூலமாக திரைமறைவில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இதெல்லாமே இப்போது வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதில் நிச்சயமாக நம்முடைய மோடி அவர்களுடைய ஃபைலும் தொடர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதில் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத பார்த்து உலக தலைவர்கள்லாம் எப்படி சிக்கி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதுலேருந்து நழுவுவதற்காக, தப்பிப்பதற்காக இப்படி ஒரு வேலையை நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. இதில் தான் நம்ம வாயில் மண்ணை போடக்கூடிய வேலை தான் நடந்து கொண்டிருக்கிறது, நாலா பக்கம் சுற்றி. ஆக இந்த ஜென்மத்தில் இந்தியா வந்து தலை நிமிர போவதில்லை அப்படிங்கிறது தான் இவருடைய நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறது. இவருக்கு வந்து ஸ்பீக்கர் ஆஃப் நெசட் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை கொடுத்துட்டு இந்த விருதை பற்றி அவங்க என்ன பீத்திக்கிறாங்கன்னு சொன்னால், இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்த மோடியின் தனிப்பட்ட தலைமையையும் அசாதாரண பங்களிப்பையும் இந்த விருது போற்றுகிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த விருது ஒரு டுபாக்கூர் விருது, இந்த விருதுக்கு அப்படிப்பட்ட வியாக்கியானங்கள் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத உலக அளவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய தி வயர் பத்திரிகையும் வந்து இப்போது பேசிக்கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் பிஸ்கட் கொடுத்து கிட்னியை திருடக்கூடிய வேலையை இஸ்ரேல் செய்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால் வரக்கூடிய நாட்களில் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இன்னும் நம்ம பார்ப்போம், என்னென்ன விஷயங்களை எல்லாம் நம்ம இருக்கக்கூடிய காலத்திலே பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பொறுமையுடன் பார்ப்போம். இன்னொரு காணொளி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.